தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பீடை பிடித்திருக்கிறது. தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேய் பிடித்திருக்கிறது. இந்த பேயிடம் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டிய கடமை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறதா? தமிழ் மாநில காங்கிரசிற்கு மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை, தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதுவரை 2வது முறை தொடர்ந்தது கிடையாது. என்றைக்குமே கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தமிழக மக்கள் வாய்ப்பளித்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை விட மிக கேவலமான கொடுமையான மக்கள் விரோத ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள். 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மண்ணை ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இவ்வளவு போதை பொருள் பரவல் நாம் பார்த்திருக்கிறோமா? இவ்வளவு கஞ்சா ஃப்ரீக்வன்சி முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல கஞ்சா கிடைக்கும். இப்ப எங்க கஞ்சா கிடைக்குதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம ஒருவேளை காவல்துறைக்கு போன் பண்ணி இந்த இடத்துல கஞ்சா விக்கிறாங்கன்னு சொன்னா கஞ்சா விக்கிறவங்க பிடிக்க மாட்டான். கஞ்சா விக்கிறவங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோட போட்டு கொடுப்பான். நடக்கிறதா இல்லையா? தூத்துக்குடியில கஞ்சா விற்பனையை காவல்துறையிடம் புகார் அளித்த ஒரு ஹோட்டல் முதலாளி அந்த ஹோட்டலுக்குள் கஞ்சா விற்கிற திருட்டு பசங்களால உள்ள புந்து வெட்டி கொல்லப்படுகிறார். காவல்துறைக்கு நம்பி புகார் அளிக்கிற அவர் காவல்துறையினராலேயே கஞ்சா விற்பனையாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தாக்கப்படுகிறார். இதை போன்ற ஒரு சம்பவம் சென்னையில் நடந்தது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கஞ்சா பரவல். கஞ்சா பரவல் மட்டும்தானா? சிந்தட்டிக் ட்ரக். 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக நாம் கேள்விப்படாத பல போதை வஸ்துக்களை இந்த 5 ஆண்டுகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? யாரோ விக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியில் பொறுப்பாளராக இருக்கிற சாஃபர் சாதிக் விட்டானா இல்லையா? இது ஆட்சியாளர்களுடைய அனுமதியோடு ஆதரவோடு அமைச்சர்களுடைய ஆதரவோடு அனுமதியோடு காவல்துறையினுடைய அனுமதியோடு ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? முக்குக்கு முக்கு டாஸ்மாக். எங்களுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார், கிரிவல பாதையில் டாஸ்மாக் இருக்கிறது, அதை நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது. எடுக்க முடியவில்லை. இப்பொழுது சொல்லுகிறேன், எங்களுடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு மே மாதத்திற்கு பிறகு அந்த டாஸ்மாக் அகற்றப்பட்டுவிடும். முக்குக்கு முக்கு டாஸ்மார்க்கை திறந்து வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஊருக்கு ஊர் கஞ்சா விற்பனையை 5 ஆண்டுகளில் அதிகப்படுத்தியிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக் விற்பனையை அதிகப்படுத்தியிருக்கிறது. போதை ஊசி, போதை பழக்கம் பள்ளிக்கூடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா? நமக்கு சாதாரண குடியானவங்க நமக்கு தெரியுது, காவல்துறைக்கு தெரியுது. இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோவை ஒளிபரப்பினோம். ரீல்ஸ் போடுவதற்காக திருவள்ளூர் பகுதியில 5 இளைஞர்கள் ஒரு வடமாநில தொழிலாளியை வெட்டி கொடூரமாக அதை பார்க்க முடியவில்லை. எங்களுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். என்னால பார்க்க முடியல. யாரோ ஒருத்தன் தான்
அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவனை வெற்ற காட்சி என்னால பார்க்க முடியும். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் திமுகவை சார்ந்தவங்க மனுஷங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்களில் வேளச்சேரியில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் நடந்து 4 நாட்களில் கோயம்புத்தூர் பகுதியில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்க மீண்டும் ஒரு முறை தப்பி தவறி திமுகவிற்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால், திருவண்ணாமலையில அண்ணா சிலையில சாதாரணமா நீங்க கனவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எவனோ ஒருத்தன் கஞ்சா விற்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் அந்த கஞ்சாவை சாப்பிட்டுட்டு வந்து உட்கொண்டு வந்து உங்களை வாயிலே வெட்டுவான். நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு 4 நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரியில காவேரிப்பட்டினம் பகுதியில் நடந்த மயான கொள்ளை விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுடைய மகன் ஆகாஷ் என்பவன் அவருடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு 15 பேரை கூட்டிக்கிட்டு கஞ்சா போதையில மயான கொள்ளையில் எதிரில் வந்தவர்களை எல்லாம் வெட்டி இருக்கிறான். 4 நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரியில் நடந்தது. ஏன் திருவண்ணாமலையில் நடக்காதா? நீங்க கடையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கஞ்சா போதையில 10 பேர் வந்து உங்களை வெட்ட மாட்டானா? இல்ல சிந்தட்டிக் ட்ரக் போட்டுட்டு வந்து உங்களை வெட்ட மாட்டானா? நடக்காதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மீண்டும் ஒரு முறை அமைந்தது என்று சொன்னால் நம்முடைய எவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் கடை தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கொல்லப்படலாம். எவனோ ஒருத்தவன் கஞ்சா விற்கிறதுக்காக, எவனோ ஒருத்தவன் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்காக நான் நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் கொல்லப்படலாம். இது ஏதோ 1000 ரூபாய் அவன் கொடுக்குறான் ஓட்டுக்கு, 500 ரூபாய் கொடுக்குறான்ற விஷயம் இல்ல. இன்றைக்கு அடுத்த தலைமுறை வாழ தகுதியற்ற ஒரு இளைஞர் தலைமுறையாக தமிழகத்தில் மாறிவிட்டு இருக்கிறதா இல்லையா? நீங்க ஓட்டு போடுறீங்க, ஒருவேளை உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த சின்னத்தை நீங்க வைக்கிற ஓட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கிற இளைஞனுக்கும் இளம் பெண்ணுக்கும் நீங்க வைக்கிற வேட்டு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞன் கஞ்சா குடிக்காக மாறுவதற்கு நீங்கள் செய்கிற வேலை சூனியம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து அதுல பெட்ரோலை ஊற்றி நல்லா கொளுத்தி உங்க வீட்டில் இருக்கிற ஒரு இளைஞன் அல்லது இளம் பெண்ணுடைய தலையில் வைப்பதற்கு சமமான ஒரு செயல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திருட்டு ஆட்சியை தொடர்வதற்கு நீங்கள் போடுகிற ஓட்டு என்பதை தமிழக மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதில் ஏதாவது பிழை இருக்கிறதா? இந்த 5 வருடத்திற்கு முன்பாக இவ்வளவு போதைப் பொருள் பரவல் தமிழகத்தில் இருந்ததா? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இவ்வளவு போதை பரவலை நாம் சந்தித்திருக்கிறோமா? 5 வருடத்துல ஒரு மாநிலத்தில் எப்படி இவ்வளவு போதை பரவ முடியும் என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இங்க அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருக்கிறார். இங்கு கஞ்சா பரவலை அனுமதிப்பதன் மூலமாக அவருக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய லாபமா? எதற்காக 5 வருடங்களில் இந்த தமிழகம் முழுவதும் இந்த போதை பரவல் கட்டுக்கடங்காமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நான் சொல்லுவேன், திருவண்ணாமலையில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நீங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் அந்த காசு ஏவாவேல் அவர்களுக்கு தான் போகும். நீங்க டாஸ்மார்க்ல சாராயம் வாங்கினாலும் அந்த காசு ஏவாவேல் அவர்களுக்கு தான் போகும். குடல் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாலும் ஏவாவேல் அவர் கூட ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆகும். காலேஜ் படிக்க நான் ஒரு காலேஜுக்கு தான் போகணும். என்ன அவர் சொன்னாரு, கக்கூசு பொண்ணா கூட அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காரு. இவ்வளவு வருமானம் அமைச்சருக்கு செல்லுகிறது. ஏன் இந்த கஞ்சா பரவலை, போதைப் பொருள் பரவலை காவல்துறை கூப்பிட்டு, ஏன்பா என்னுடைய தொகுதியில என்னுடைய பகுதியில நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களிலாவது இந்த போதைப் பொருள் பரவல் இல்லாமல் செய்யுங்கள். அவரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற கள்ளக்குறிச்சியில தான் கள்ளச்சாராய மரணங்கள். வித்தவ யாரே? கண்ணுக்குட்டிங்கிற திமுக.
மக்கள் எங்கெங்கெல்லாம் சாகிறார்களோ, எங்கெல்லாம் மரண ஓலங்கள் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஒரு திமுக இருப்பான். அப்போ இவ்வளவு வருமானங்கள் இருக்கிற திமுக அரசு, திமுக அமைச்சர்கள் ஏன் போதை பரவலை வேண்டும் என்று இந்த 5 ஆண்டுகளில் காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு, எங்க கஞ்சா விற்கிறது கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீ நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறதா, விற்கப்படட்டும் என்று ஏன் சொல்லுகிறது என்று நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு பிரச்சாரங்கள், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கிற அத்துணை பேரும் தொடர்ந்து இந்த போதை பரவலை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, தொடர்ந்து இந்த போதை பரவல் 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் வேண்டும் என்றே பரப்பப்பட்டிருக்கிறது. ஏன் என்று நீங்கள் யோசித்து இருக்கிறீர்களா? இது ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம் அல்ல, அல்லது வெறும் பணத்தாசையில் மட்டும் நடந்த விஷயம் அல்ல. மாக்கியவல்லி, நிக்கோலஸ் மாக்கியவல்லி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிக்கோலஸ் மாக்கியவல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சர்வாதிகாரி. அந்த மாக்கியவல்லி என்பவர் ஒரு சர்வாதிகாரி. தன்னுடைய மகன் சர்வாதிகாரியாக தொடர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனுக்கு அவர் எழுதி வைத்த டைரி குறிப்புகள் தான் தி பிரின்ஸ் என்கிற புத்தகம். அந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கிற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எல்லோருக்கும் ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தேசத்தில் பார்த்தாலும் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த பிரின்ஸ் என்ற புத்தகத்தில் சொல்லப்படுகிற அந்த விஷயங்களை பின்பற்றி இருப்பார்கள். அந்த பிரின்ஸ் என்ற புத்தகம் சொல்லுகிறது, நீ சர்வாதிகாரியாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய ஆட்சிக்கு பிறகு உன்னுடைய மகன் சர்வாதிகாரியாக தொடர வேண்டும் என்று சொன்னால், நீ ஆளுகிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு போதை பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் போதை பழக்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு புறம் போதை, ஒரு புறம் கேளிக்கைகளில் அவர்கள் திளைத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பற்றி, ஆளுகிற அரசனை பற்றி, அவருடைய கொடுங்கோல் ஆட்சியை பற்றி மக்கள் சிந்திக்காமல் இருப்பார்கள். ஒரு புறம் போதை, ஒரு புறம் கேளிக்கை, மறுபுறம் அதை அனுபவிப்பதற்கு அவங்க கையில காசு இருக்கக்கூடாது. இது ஏதோ நான் சொல்லல, மாக்கியவெல்லி எழுதிய பிரின்ஸ் புத்தகத்தில் இருக்கிறது. அதைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்படுத்தி இருக்கிறது நண்பர்கள். சாதாரணமான விளைவு கிடையாது. இன்றைக்கு நம்முடைய உயிர் கேள்விக்குறியில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியில் இருக்கிறது. இந்த வீடியோல காட்டினாங்க, பெண் குழந்தைகள் பள்ளி சீருடையில ஆல்கஹால் குடிக்கிற காட்சியை நம்ம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனேயே இப்படி ஒரு வீடியோ வந்தது. நம்ம தாய்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு பதறிட்டாங்க. ஐயோ, நம்ம எல்லாம் பள்ளி பருவத்துல எப்படி இருந்தோம், அம்மா அப்பா பேச்சு கேட்டு எப்படி நடந்துட்டோம், இப்ப இருக்கிற குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க சாராயம் குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறார். அவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறார். பெண்கள், பள்ளி பெண்கள் குழந்தைகள் குடிக்கிறார்களா, அவங்களுக்கு தனியா ஒரு பார், பெண்களுக்கு என்று தனி பார். இப்படிப்பட்ட சீரிய சிறப்பான சிந்தனை கொண்ட முதலமைச்சரை நீங்கள் எங்கால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க. செவ்வாய் கிரகத்துக்கு போனா கூட நம்முடைய முதலமைச்சர் மாதிரி ஒரு சிந்தனையாளரை உங்களால் பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட சிந்தனையாளர் தெரியுமா? நாம எல்லாம் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகங்கால எப்ப எவன தாண்டே போடுவான்னு தெரியாம நம்ம எல்லாம் மொழி பிதுங்கி போயிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல, அந்த பல்கலைக்கழகத்துல சீட்டு கிடைத்து படித்த ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டால், அதை விட பெரிய கொடுமை, அதற்கு காரணமான அந்த புறம்போக்கு சார் எவன் இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டு பெண்களால் தூங்க முடியவில்லை. யார் அந்த சார்? யார் அந்த சார்? உலகமே தெரிந்த ஒரு விஷயத்துல
ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையில தமிழகமே போராடி அந்த விவகாரத்துல தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள், எதிர்கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் போராடிய பிறகும், நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் கூட அந்த விவகாரத்தில் இருந்த சார் என்பவன் யார் என்று இதுவரை தெரியவில்லையே என்று தமிழக பெண்களுடைய மனசாட்சி உலுக்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த பகுதியை, நம்முடைய திருவண்ணாமலை பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானகரமான சம்பவமாக கர்நாடகாவிலிருந்து தக்காளி லாரியில ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, ஆந்திராவோ கர்நாடகாவோ, அது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தக்காளி லாரி ஓடிட்டு வருது அந்த பொண்ணு, அது ஒரு ஆளு, அவருடைய மனைவியோ சம்திங். அந்த பெண் தன்னுடைய தாயின் முன்பாக கற்பழிக்கப்பட்டு பாலியல் வன்முறைவுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். அதை விட அதிர்ச்சியான செய்தி, அந்த கொடூரத்தை செய்தவர்கள் தமிழக காவல்துறையை சார்ந்த 2 காவலர்கள். இதை விட கேவலம் வேறதா இருக்க முடியுமா? ஒரு இருட்டு ரோட்ல ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கு. எதிரில 2 பசங்க 2 வீலர்ல வராங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படும், ஐயோ நம்ம வேற தனியா இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கோமே, எதிரில 2 பசங்க பைக்ல வராங்களே பேண்ட் சட்டை போட்டுன்னு பயப்படும். எதிரில 2 பேர் கையில கட்டிட்டு வராங்கன்னா பயப்படும். இதே இரவில் ரோட்டில் தனியாக நடந்து செல்லுகிற ஒரு பெண், எதிரில காவலர் ஒருவர் சீருடையில் வந்தா, அப்பா போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லி தைரியமாகும். ஆனா அப்படிப்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்களே, சீருடையில் இருப்பவர்களே ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள் என்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமா இல்லையா? நம்முடைய திருவண்ணாமலை பகுதிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமா இல்லையா? உலகம் முழுசு நாரிடுச்சுங்க நம்ம ஊர் பேருல. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் நடந்த பிறகு நம்முடைய சீரிய சிந்தனையாளர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்துருச்சு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், காவலர்களை அழைக்கிறேன், மீட்டிங் போடுறேன். எப்பா யாரும் பெண்கள் விஷயத்துல யாராவது காவலர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பேசியிருக்கணுமா இல்லையாமா? ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யல. திருவண்ணாமலையில் இந்த சம்பவம் நடந்து 1 வார காலத்திற்குள் திண்டிவனத்தில் 18 வயதிற்கு கம்மியாக இருக்கிற ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டு இன்னொரு காவலர் சிறைக்கு செல்லுகிறார். கேவலம் இல்லையா? அது கேவலமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ கதிரவனுடைய மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருடு. நாமக்கல் மாவட்டத்தில் அவர் சொல்றாரு, நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாரும் கிட்னியும் திருடினாதான் என்னால வாங்க முடியும். ஓப்பனா பேசுற வடிவேலு காமெடி ஒண்ணு பாருங்க, ஏய் வாடா குண்டா அப்படின்னு ஒரு பையன் கூப்பிடுவான், ஏய் வாடா வாடா இவரு உட்காந்துருப்பான். வடிவேலு ஏண்டா அவன் ஏக வசனம் பேசுறான், கண்டதி முடியறியா என்னன்னு கேட்க மாட்டியா? நான் அமைதியா உட்காந்துருக்கேன்ல, அதே மாதிரி நீ அமைதியா உட்காந்துரு. அவனோட நீ மானம் கட்டவன், நான் மானம் உள்ள 4 போய் அந்த பையனை கட்டிட்டு ஓடுவேன். வடிவேலு அவரு உடனே ஒரு வண்டிக்குள்ள உள்ள போட்டு கிட்னி எடுத்துருவான். வெளில வந்தோடனே இந்த குண்டா உட்காந்துருப்பாங்க. ஏண்டா அவன் ஏற்கனவே இந்த மாதிரி கூட்டு போய் தான் ஒரு கிட்னி எடுத்தான், இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு தான் அவன் கூப்பிடுறான். அது தெரிஞ்சுதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீ இதெல்லாம் பெருசா போனல. ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ போறாருன்னு ஒரு பாட்டு போட்டு வந்தான், ஒரு கிட்னி எடுத்துட்டான். இப்ப இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு வா வான்னு கூப்பிடுறான், கமான் கமான் கூப்பிடுறான். என்ன பாட்டு போடுவான்னு தெரியல. நீ நம்பி போன இன்னொரு கிட்னி போயிடும். உங்களுடைய கிட்னிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது. திமுக எதை நம்பி களத்துல நிக்குது தெரியுமா? திமுக பிடிக்காதவங்க ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடும் நினைச்சு களத்துல நிக்குது. ஆகையால முதலமைச்சர் நாற்காலியில் அமர போகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை மட்டும்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும்.
இதை எங்களுடைய வெற்றிக்காக நான் சொல்லவில்லை. நாங்க வெற்றி பெறதான் போகிறோம், சட்டமன்றத்திற்கு போனதான் போகிறோம். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக உட்காரதான் போகிறார். டபுள் என்ஜின் சர்க்கார் இந்த தமிழகத்தில் அமையத்தான் போகிறது. நான் சொல்றது நம்ம கிட்னியை காப்பாற்றியதுக்காக. நம்ம கிட்னிய இது ஏதோ நகைச்சுவை காமெடி காட்சி நினைச்சிடாதீங்க. நாமக்கல் மாவட்டத்துல நெசவு தொழிலாளர்கள் நாள் பூரா அந்த நெசவு தொழிலை செஞ்சு சில நூறு ரூபாய்களை மட்டுமே கூலியாக பெற்று 30 நாள் அந்த மாதிரி வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாம அரைகஞ்சி காக்கஞ்சி குடிச்சு கடனாளி ஆகி வெறும் 2 லட்சம் 3 லட்சம் கடனுக்காக தன்னுடைய கிட்னியை ஒருத்தன் விற்கிறான். ஒரு அம்மா விற்குதுன்னா எவ்வளவு கொடுமைங்க, எவ்வளவு கொடுமை. அந்த கிட்னிய அந்த அம்மா கிட்ட இருந்தோ அந்த ஐயா கிட்ட இருந்தோ வெறும் 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்து வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் வேற ஒருத்தங்கிட்ட 80 லட்சம் 90 லட்சத்துக்கு வித்துருக்கானுங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் உருப்படுவானுங்களா? இதை செய்தவர்கள் யாரோ கிடையாது. செய்தவருடைய பெயர், புரோக்கரா இருந்தவருடைய பெயர் திராவிட ஆனந்தன், திமுகவில் ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவர். இந்த நடந்த மெடிக்கல் காலேஜ் திமுகவினுடைய எம்எல்ஏ உடையது. உலகத்தில் எங்குமே நடந்தது கிடையாது. ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராபிக். மாநில அரசினுடைய ஒத்துழைப்போடு நடந்த ஒரு உடல் உறுப்பு திருட்டு என்பது உலக அளவில் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவு. நான் ஏன் சீரிய சிந்தனையாளர்னு கிண்டலா சொன்னேன் இப்ப தெரியுதா? இவ்வளவு பெரிய தலைகுனிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்திவிட்டு ஊரெல்லாம் பேனர் வைக்கிறாரு, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம். இதுல இன்னொன்னு வேலை வைக்கிறாரு. என்ன டயலாக் கிடைக்கிறதுன்னு தெரியாம பாவம் திமுக தடுமாறு. போன தடவை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. திரும்பி அந்த போட்டோ கேட்டா மக்கள் எதை கொண்டு அடிப்பான்னு தெரியாது. புதுசா ஏதாவது ஒரு வார்த்தை தேடணும். தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். அதான் நாங்க சொன்னோம், தமிழகம் திமுகவை எதிர்த்து போராடும், அந்த போராட்டத்தில் தமிழகம் வெல்லும். இப்ப அந்த டயலாக மூடி வச்சுட்டாங்க. உங்களுடைய கனவை சொல்லுங்கள். என்னவா? உங்க கனவை சொல்லணுமா? நம்ம கனவு என்னங்க? நம்ம கனவு என்ன? திமுக என்கிற ஒரு கட்சி தமிழகத்தில் இருந்தது என்று வரலாறு எழுதப்பட வேண்டும். அதனுடைய கனவு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பது வெறும் கனவாகவே போக வேண்டும். அது நம்முடைய கனவு. ஆரணி பக்கத்துல திமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு அப்பாவினுடைய நிலத்தை ஏமாற்றி பிடுங்கி எழுதி வாங்கிவிட்டு அந்த நிலத்தில், தன்னுடைய நிலத்துல கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள அந்த நிலத்தை சில லட்சங்கள் கடனை கொடுத்து அந்த அடமான பத்திரம் மாதிரி போட்டு ஏமாத்தி அந்த ஊரை திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் எழுதி வாங்கி கொண்டார். அந்த நிலத்தில் நின்று கொண்டு ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு சகோதரன் பெட்ரோலை ஊத்தி எரிந்து அந்த இடத்தில் சாம்பலானார். ஆரணி இவங்க மாவட்டம். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேர் என்ன? திமுக தலைவர் கண்ணன். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பெயர் நந்தினி கண்ணன். அந்த தங்கச்சி என்கிட்ட வந்தாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் தீக்குறிச்சி இறந்து போனார்ல, திமுகவினுடைய அந்த நில அபகரிப்பு வெளியாளர். அந்த தங்கச்சி என்கிட்ட வந்தாங்க, வந்து என்ன பார்த்தாங்க. அண்ணன், உங்க கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் மூளைக்கு மூளை எழுதி வச்சிருக்காருங்க. என்னுடைய அண்ணனுடைய சொத்தை அபகரித்து விட்டு அந்த நிலத்தில் தீ குளித்து இறந்து போனானே என்னுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன், அவனை அந்த மாதிரி அவனுடைய மரணத்திற்கு காரணமான அந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் மீது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு கூட இந்த காவல்துறை பதிவு செய்தன. என்னுடைய ஒரே கனவு, என்னுடைய அண்ணனுடைய மரணத்திற்கு காரணமான அந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அந்த கனவை ஸ்டாலின் நிறைவேற்றுவாரான அப்படின்னு கேட்டாங்க.
நிறைவேற்றுவீங்களா ஸ்டாலின் அவர்களே? நிறைவேற்றுவீங்களா ஸ்டாலின் அவர்களே? உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய நில அபகரிப்பு வெறியால் ஒரு ஏழை அப்பாவி விவசாயி தீக்குளித்து இறந்து போனானே ஆரணியில, அந்த தங்கையினுடைய கனவு உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது நிறைவேற்றுவீர்களா? அந்த தங்கையினுடைய கனவை நிறைவேற்றுவீர்களா? இப்படி திமுகவால் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்களினுடைய கனவுகள் மிச்சம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே, நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்ற முடியுமா உங்களால்? எல்லாவற்றையும் விட கொடுமை, நான் இப்போ சொன்ன எல்லாவற்றையும் விட ஒரு கொடுமை இருக்கிறது. டிவியில வந்து பேசுறாருங்க அந்த ஆளு, நம்பர் 1 முதலமைச்சர் நானு, நம்பர் 1 ஆட்சி இது, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. இத்தனை கொம்பன்கள் இந்த மேடையில் நின்று கொண்டு நான் ஒரு மேலையும் பொழுது வண்ணமுமாக உங்களுடைய ஆட்சியை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய காதில் விழவில்லையா ஸ்டாலின் அவர்களை? காது கேட்கலையா? இல்ல காதே இல்லையா? இதுதாங்க மிகப்பெரிய கொடுமை. பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் முதல் மாநிலம் என்று பேசுகிறீர்களே, உங்களுடைய மனசாட்சி உள்ளுக்குள் இருந்து அலறவில்லையா? உங்களுடைய மனசாட்சி உங்களை புடுங்கி தின்னவில்லையா? இவ்வளவு மோசமாக சட்டம் ஒழுங்கு, இவ்வளவு கேவலமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இவ்வளவு போதைப் பொருள் பரவல், இவ்வளவு மோசமாக எங்களுடைய மாநிலத்தை வைத்துவிட்டு கொஞ்சம் கூட வெட்கம் கூச்சம் இல்லாமல் இது நம்பர் 1 மாநிலம், நான் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா? இந்த முறை மட்டுமல்ல, இனி எந்த முறையும் திமுகவை ஆள விடக்கூடாது என்று தமிழக மக்கள் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். உங்க கனவை நீங்க சொல்லுங்க. இனிமேல் தமிழகத்தை ஆளுவது ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் கனவாகத்தான் இருக்க போகிறது. அந்த கனவை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இந்த தமிழக வீதிகளில் சுற்றி திரிய போகிறார். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.